என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். அனைவருக்கும் வணக்கம். தைப்பூசம் முதல் பதிவின் காணொளிக்கு நீங்கள் அளித்த ஆதரவுக்கு நன்றி. முதல் பதிவை பார்க்காதவர்களுக்கு இந்த பதிவு புரியாது. முதல் பதிவின் லிங்க் ஐ பட்டன் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. அந்த பதிவை பார்த்துவிட்டு இந்த பதிவை பார்க்கவும். வாங்கள் தைப்பூசம் பதிவின் தொடர்ச்சியை காணலாம். பௌர்ணமி அன்று ஏன் தைப்பூசம் வருகிறது என்பதற்கான விளக்கத்தை இங்கே பார்ப்போம். பௌர்ணமி நாளில் சந்திரன் முழு வளர்ச்சி அடைந்து தேய்வும் இல்லாமல் வளர்ச்சியும் இல்லாமல் தன் ஒருமை நிலைப்பாட்டில் இருக்கும். இது நம் மனதை ஒடுக்கி அது வெளியே அலையாமல் உள்ளே அசைவின்றி இருக்கும் மௌன நிலையை உணர்த்துகிறது. பூச நட்சத்திரம் ஏன்? பூச நட்சத்திரம் ஞான நிலையின் அம்சமாகும். ஒரு மனிதன் ஞானம் அடைந்து விட்டால் அவன் தான் யார் என்பதை உணர்ந்து கொள்வான். வீரபாகு யார்? வீரபாகு முருக கடவுளுக்கு துணையாக சக்தி தேவியினால் உருவாக்கப்பட்ட 9 தளபதிகளில் மூத்தவர். இவர்தான் முருகனுக்கு ஆதரவாக சூரபத்மனிடம் தூது சென்றார். முருகப்பெருமானுக்கு எதற்கு தூது? உண்மையில் வீரபாகு என்பது மூலாதாரத்தில் இருக்கும் சக்தி மையத்தின் இருக்கும் அபானன் என்ற வாயுவே வீரபாகு. இந்த கேள்விகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து பாருங்கள், உங்களுக்கே தெளிவாக புரியும். மாயையின் பிடியில் இருக்கும் சூரபத்மன் என்ற மனதை வதம் செய்ய சிவம் சக்தியின் மைந்தன் என்ற உன் ஆன்மா வீரபாகு என்ற அபான வாயுவின் துணை கொண்டு தை எனும் 10ஆம் வாசல் திறந்து பௌர்ணமி எனும் மௌன நிலையில் இருந்தால் சூரபத்மன் என்ற மனம் ஒடுங்கி பூசம் என்ற ஞானம் பிறந்து சத்தியமாக சொல்கிறேன், இறை தரிசனம் கிடைக்கும். இதுதான் தைப்பூசத்தின் முழு உண்மை. இப்பொழுது சொல்லுங்கள், உங்கள் தைப்பூசத்தை என்று எவ்வாறு கொண்டாடப் போகிறீர்கள் என்று. இவ்விதமான ஆன்மீக தொகுப்புகளுக்கு தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். எங்கள் பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.